அதிமுகவும் தாவேக்காக அவங்களுக்குள்ள நடக்கிற இது விஷயம். நாங்க காங்கிரஸ் அது வந்து அவங்களுடைய உள்கட்சி. ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா அப்ப நாங்க பேசுவோம். இப்ப வெறும் அவங்க போய் சேரறாங்க, அவங்க 2 பேர் கட்சி, அந்த 2 கட்சிக்குள்ள இருக்கிற இது விஷயம். நாங்க பேசுறது அதை பத்தி சரியா. தூய சக்தி எந்த அடிப்படையில இடைத்தேர்தல் நடக்கக்கூடாது? சொந்தமா சுயமா முடிவெடுத்து வேற கட்சிக்கு போறாங்க இல்லையா? குதிரை பேரம் எது? நீங்க சரியான கேள்வி கேட்கல. சரியான கேள்வி என்ன? நேற்று என்ன நடந்துச்சு? யார அரெஸ்ட் பண்ணி யாருக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க? யார் மேல எஃப்ஐஆர்? யாரோ திமுக ஒரு முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவும் அவரு பணம் கொடுத்து ஒரு தாவேகா எம்எல்ஏவை சபாநாயகர் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எதிராக ஓட் போட சொல்லி அப்படி ஒரு எஃப்ஐஆர் போட்டு அது ஒரு கேஸ் போட இல்லையா? அது வந்து காசு கொடுத்து வாங்கிறது. அதுதான் குதிரை பேர். அதுதான் ஹார்ஸ் ட்ரேடிங். ஹார்ஸ் ட்ரேடிங் அதாவது ஆஃபர் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்களே, அதே இல்லீகல். நம்ம சட்டப்படி அத கொடுத்தாலே, அந்த பேச்சு எடுத்தாலே இல்லீகல், அது ஹார்ஸ் ட்ரேடிங்கா? இங்க வந்து எம்எல்ஏக்கள் சுயமா ராஜினாமா செஞ்சு வேற கட்சிக்கு போறாங்க. அதான் இது ஹார்ஸ் ரேசிங், அது ஹார்ஸ் ட்ரேடிங். தாவேகாவுடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? தாவேகா அரசுடைய செயல்பாடு இப்போ நீங்க ஒண்ணு வந்து, அதாவது இந்த 50 நாள்ல மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களின் ஆட்சி, யார வேணா கேளுங்க. இப்ப வெளியில போய் யார சாதாரண ஒரு மக்களை கேட்டாலும் என்ன சொல்றாங்க? ஊழல் இது கம்மியாயிடுச்சு, லஞ்சம் அப்படின்னு பேச்சு எடுத்தாலே எல்லாம் பயப்படுறாங்க. இப்போ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போய் ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அப்படி உடனே வேலை செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த லஞ்சம்ன்ற வார்த்தையே இல்ல அப்படின்னு சாதாரண மக்கள் பேசுறாங்க. அது எவ்வளவு பெரிய புரட்சி! நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய புரட்சி! அது 50 நாள்ல. இதுதான் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி 50 நாள். அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் அதிகமாயிட்டு இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்குது. இல்ல, தவறு. அதிகரிச்சிருக்கிறதுன்றது தவறு. என்ன நடந்துட்டு இருந்துச்சோ அது நடந்துட்டு இன்னும் கொஞ்சம் கேசஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். அதிகமா ஆகல. டேட்டா நான் பாத்துருக்கேன். 50 நாள் தானே. ஒரு நிமிஷம் 50 நாள்ல லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன, முதல்ல ஒரு பெரிய இது என்ன எடுத்திருக்காங்க? சிங்கப்பெண் என்ற ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்தாருல இல்லையா? அது வந்து எவ்வளவு பெரிய மாநில, நம்ம அது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் அந்த ஸ்கீமை இது பண்றது டைம் ஆகுமா இல்லையா? எங்க 5 வருஷம் எவ்வளவு நடந்துச்சோ அதை நீங்க வந்து 50 நாள்ல ஒப்பிட்டு பாக்குறீங்க இல்லையா? அது நியாயமா? அது சாத்தியமா? ஆனா இது வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு கவனம் செலுத்தி இதுக்காக ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்து சிங்கப்பெண் அப்படின்னு வெயிட் பண்ணி பாருங்க. ஆட்சி அதுதான் அவ்வளவு பெரிய விஷயம்ன்ற. அதுதான் அவ்வளவு பெரிய விஷயம்ன்ற. 50 நாள்லயே செஞ்சுட்டாங்க. அதாவது ஒப்பிட்ட முடியாது, ஆனா 50 நாள்லயே செஞ்சுட்டாங்களே, அது ஒரு பெரிய மிரக்கல் அப்படின்றதான். இல்ல 50 நாள்ல பாருங்க, நீங்க யார் என்ன சொல்றாங்க அதுக்கெல்லாம் நான் பதில் கொடுத்துக்க முடியாதுங்க. 2026 மாநில தேர்தலின் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு ரொம்ப தெளிவா இருந்தது. மாற்றம் வேண்டும், திமுக எதிர்கட்சியில் உட்கார வேண்டும் இல்லையா? ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க? எதிர்கட்சியை செயல்பட்டா என்ன பிரச்சனை? ஏன் பதறாங்க?
என்ன மறைக்கிறாங்க? என்ன பயம்? என்ன இருக்குது உள்ள? என்ன கண்டுபிடிச்சிடுறாங்கன்னு என்ன பயம்? ஏன் திமுக அதிமுக மறைமுகமா பேச்சுவார்த்தை நடத்தி நான் எப்படியாவது ஆட்சி பிடிக்கணும், ஆட்சியை கவிக்கணும்? ஏன் இந்த பதட்டம்? அதுதான் கேள்வி. அதுதான் மக்களோட தீர்ப்போட துரோகம். அதுதான் நீங்க நம்ம எல்லாம் கேட்கணும். சரி, தூய சக்தி நாங்க, தீய சக்தி திமுக, அதே மாதிரி நீர்த்து போன சக்தி வந்து அதிமுக சொல்லிட்டு இருந்த தாவேகா, இன்னைக்கு அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சியில இருந்தும் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் தனக்கு எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ தாவேகாவை ஒரு கலப்பட சக்தி எடுத்துக்கலாம். சுயமா ஒருத்தர் ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செஞ்சு போறாங்க, சுயமா செய்யறாங்க. குற்றச்சாட்டு இருக்கு, குற்றச்சாட்டு இல்ல, அதெல்லாம் அவங்க பாத்துட்டாங்க. அதெல்லாம் அவங்க பாத்து கல்லாப்பட்டி கூட்டணி சொல்லி விஜய் சொன்னாரு. ஒட்டுமொத்த கல்லாப்பட்டி கூட்டணி விஜய்க்கு போயிருக்கு. இது எப்படி விஜய் சொன்னதான் கல்லாப்பட்டி கூட்டணி உங்களுக்கு சொன்னாரா இல்லையா? காங்கிரஸ் ஆதரவு காங்கிரஸ் ஆதரவு இல்ல கல்லாப்பட்டி கூட்டணி அங்க போயிருச்சான்னு கேக்கும். இந்த ஆட்சி காங்கிரஸ் ஆதரவு இருக்கு. நேற்று ஒரு தேநீர் பார்ட்டி நடந்துச்சு கோவலம்ல, நான் கலந்து கொண்டேன். அதுல வந்து ரொம்ப அந்த அட்மாஸ்பியர் அப்படின்வாங்களே, அது வந்து ரொம்ப ஒரு மரியாதையும் மதிப்பும் ஒவ்வொருத்தரும். இதெல்லாம் 60 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இதெல்லாம் நடந்ததே கிடையாது. ஒரு கூட்டணி மரியாதை, கூட்டணி மதிப்பு, ஒரு கூட்டணி ஆட்சி எப்படி நடத்தணும். ஆகையால் இந்த 50 நாள்ல ஃபேண்டாஸ்டிக் ஸ்டார்ட் அப்படின்னு தான் வைபவ் சூரியவன்ஷி அடிச்சு இந்த ஊழல் சக்திகள் தூய சக்தியில போறாங்க, எல்லாம் தூய ஆயிட்டாங்கன்னு கேட்கிறோம்.